நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, நாங்க தங்கச்சிக்கு முகூர்த்த பட்டு எடுக்க தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலா அவள தான் வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்திருந்தாங்க. அவ வந்துட்டு தனியா நான் போகல, என் கூட யாராவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தா. அக்கா கொஞ்சம் லாங்ல இருக்கிறதுனால அக்காவால வர முடியல. நான் பாப்பாவ வச்சிருக்கிறதுனால என்னால தனியா அங்க வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் அவ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்ததுனால, சரி ஓகேன்ட்டு கிளம்பி போயாச்சு. நல்ல பெருமாள் கடைக்கு தான் போயிருந்தோம். அங்க தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நாங்க ரொம்ப நேரம் எல்லாம் பார்க்கல. டக்குனு முடிஞ்சது மாரி இருந்துச்சு. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுனாங்க. ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு கலர் பிடிக்கும். ஆனா பேட்டர்ன் நல்லா இருக்காது. அப்புறம் பேட்டர்ன் பிடிக்கும். கலர் நல்லா இருக்காது. அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே நாங்க சொல்லிட்டோம். பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் அந்த மாதிரிலாம் வேண்டாம். சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா தங்கச்சி வந்துட்டு லீனா இருக்க மாட்டா. கொஞ்சம் மீடியமா இருப்பா. பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் இருந்துச்சுன்னா, பார்க்கறதுக்கு அவளுக்கு நல்லா இருக்காது. அதனால அது மட்டும் நாங்க சொல்லியிருந்தோம். கலருமே வந்துட்டு சில்லி ரெட், ரெட், மெரூன் இந்த மாதிரி தான் நாங்க காட்ட சொல்லியிருந்தோம். அதில வந்துட்டு மேக்ஸிமம் அவங்க காட்டுனதில பிங்கிஷ் ரெட் மாரி தான் நெறைய இருந்துச்சு. அந்த கலர் எல்லாமே கேமரால பார்க்குறதுக்கு பிங்க் மிக்ஸ் ஆன மாரி இருக்கு. ஆனா நேர்ல பார்க்குறதுக்கு ரெட்டா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கலெக்ஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இந்த கீழ இருக்கு இல்லையா? அந்த ஒரு பட்டும், அதுக்கு மேல இருக்கு இல்லையா? பிங்கிஷ் ரெட் அதுவும் இந்த 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் என்ன சொன்னேன்னா, "கீழ இருக்கிறது வேண்டாம். உன்னோட கலருக்கு அது நல்லா இருக்காது. மேல இருக்கிறதையே நம்ம எடுத்துக்கலாம். வச்சு பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னேன். உடனே அத நாங்க அவளுக்கு வச்சு பார்த்தோம். வச்சு பார்த்த உடனே அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிடுச்சு. இன்னொரு சாரி அவ ட்ரை பண்ணவே இல்ல. இதுவே போதும். இதையே ஃபைனல் பண்ணிரலான்னு சொல்லியாச்சு. உடனே நாங்க வந்துட்டு குஞ்சம் போட எல்லாம் குடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ரிசப்ஷனுக்கு பார்க்க வந்தோம். ரிசப்ஷனுக்கு வந்து அவ பட்டு தான் கேட்டிருந்தா. ஏன்னா லெஹங்கா எல்லாம் எடுத்தாலுமே அது ஒன் டே வியர் பண்ற மாரி தான் இருக்கும். நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ல வெட்டிங் வந்தா வேணா நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஆனா க்ளோஸ் ரிலேஷன்னு சொல்லும்போது கண்டிப்பா அதுக்கும் நம்ம நியூ ட்ரெஸ் வாங்குவோம். அது சும்மா அப்படியே இருக்கும். திரும்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுனால, அவ பட்டு தான் வேணும்னு கேட்டிருந்தா. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. ஏன்னா, என்னோட மேரேஜ்லயுமே நான் இதே மாதிரி தான் யோசிச்சு லெஹங்கா எதுவுமே எடுக்கல. ஆனா, வெட்டிங்க்கு முன்னாடியே எனக்கிட்ட வந்துட்டு ஒரு 4, 5 லெஹங்கா இருந்துச்சு. ஒன் டைம் வியர் பண்ணிட்டு அப்படியே தான் அது இருந்துச்சு. அதனால நானுமே பட்டு தான் எடுத்திருந்தேன் ஈவினிங்க்கும். என்னோட வெட்டிங்க்கெல்லாம் நான் முகூர்த்த பட்டு, ரிசப்ஷன் பட்டு எல்லாமே ஹஸ்பண்ட் கையிலேயே ஒப்படைச்சுட்டேன். நான் பட்டு எடுக்க போகவே இல்ல. எனக்கு ஆஃபீஸ்ல அன்னைக்குன்னு பார்த்து மீட்டிங் வேற இருந்துச்சு. இந்த கலர் தான் வேணும்னு நான் கலர் கூட சொல்லல. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, அதையே நான் வியர் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டேன். அவங்களே பார்த்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க எடுத்துட்டு வந்ததே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தங்கச்சி ஃபைனலா இந்த பட்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவளுக்கு. வச்சு பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அவ நெறைய பட்டையெல்லாம் எடுத்து வைக்கல. இந்த ஒண்ணு தான் அவ பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அதுவே அவளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பட்டு எடுக்கும்போது நான் சொல்லியிருந்த விஷயம் ஒண்ணு தான். ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். என்னோட வெட்டிங் பட்டும் சரி, ரிசப்ஷன் பட்டும் சரி, பிளெயினா தான் இருக்கும். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட போயிருந்தோம். நாங்க ஆர்டர் பண்ணது என்னமோ சிக்கன் நக்கட்ஸ். எங்களுக்கு வந்தது வெஜ் தான். சரி வந்துடுச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டாச்சு. பில் பண்ண போகும்போது மட்டும் நாங்க சொல்லிட்டோம். அது வந்து வெஜ்ஜுன்னு. அதுக்கேத்த மாரி அவங்க பில் பண்ணியிருந்தாங்க. ஷாப்பிங் எல்லாம் டக்குன்னு முடிஞ்ச மாரி இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுக்கவே இல்ல. எல்லாமே ஃபாஸ்ட்டா நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப எல்லாம் பார்க்கவும் இல்ல. வீட்டுக்கு வந்த உடனே ஹஸ்பண்ட் மீன் வாங்கி வச்சிருந்தாங்க. ஃபாஸ்ட்டா ஒரு மீன் குழம்பு வச்சேன். தண்ணி மாரி தான் வந்திருந்துச்சு. அவசரத்தில வச்சா இப்படிதான் ஆகும். அதுக்கப்புறமா எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல மறவன் குடியிருப்புல வந்துட்டு கோவில் திருவிழா இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு விட்டோம்னா நம்ம போக முடியாது அப்படிங்கிறதுனால, கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு வந்தோம். நாங்க போற டைம் அங்க கச்சேரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பார்த்தோம். 2 பாட்டு தான் ஏதோ முடிஞ்ச மாரி இருந்து, அதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளம்பலான்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, பாப்பா வந்துட்டு அழுதுட்டான்னா கஷ்டம்.
ரொம்ப நைட் ஆயிடுச்சு. அதனால கிளம்பிர்லான்னு சொன்னாங்க. அப்ப எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இங்க வேற நல்லா இருக்கு. ப்ரோகிராம் வேற நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருவிழா கடைகள கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு, அப்படியே எல்லா லைட்ஸையும் பார்த்துட்டு போலான்னு தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். கச்சேரி பார்க்குறதுக்கெல்லாம் கூட்டிட்டு வரல. வா கிளம்பு அப்படின்ட்டாங்க. பனி வேற பெஞ்சுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் குளிரா வேற இருந்துச்சு. அதனால பாப்பாக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு இந்த மாரி கச்சேரி எல்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அங்கேருந்து வரவே மனசு இல்லாம தான் வந்தேன். ஆனா கொஞ்சம் தூரம் வந்த உடனே நார்மல் ஆயிடுச்சு. பாப்பாக்காக தானே போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல. இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப வருஷமா கட்டிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இருந்த கோவில் தான். அது ஏதோ இடிஞ்சிடுச்சுங்கிறதுனால திரும்ப கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாவே கட்டிட்டு தான் இருக்காங்க. எப்போ ஃபினிஷ் ஆகும்னு தெரியல. ரொம்ப பெருசா கட்டிட்டு இருக்கதுனால இன்னும் வேலைகள் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் திருவிழா கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு கடையா போயிட்டுருந்தோம். கடைகள்ல ரொம்ப கூட்டமே இல்ல. ஏன்னா மொத்த கூட்டமுமே வந்துட்டு கச்சேரி பார்க்குறதுல பிஸியா இருந்ததுனால, கடைகள் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. யாருமே இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் வேற "ஏதாவது வாங்கி சாப்பிடு, ஏதாவது வாங்கு, உனக்கு ஏதாவது வாங்கிக்கோ, வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ற மைண்ட் செட்டே சுத்தமா இல்ல. ஏன்னா கச்சேரி பார்த்துட்டு இருந்த என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்ததுனால, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டே இருந்தோம். பாப்பாக்காவது ஏதாவது டாய்ஸ் பாருன்னு சொன்னாங்க. ஆனா, இங்க வீடு நெறைய டாய்ஸ் நெறைய இருக்கு. அவ இன்னும் அதையே விளையாடுற ஸ்டேஜ் வரலங்கிறதுனால, இப்பவே வாங்கி வைக்க வேண்டாம். அந்தந்த டைம்ல அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாரி நம்ம வாங்குனா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அதுவும் எதுவுமே வாங்கல. சில டைமெல்லாம் ஷாப்பிங் பண்ணணும்னே போயிருக்க மாட்டோம். ஆனா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அத வாங்க போகும்போது கண்ல பட்டது எல்லாம் எடுத்துட்டு வருவேன். ஆனா இந்த மாரி சம் டைம்ல என்ன ஆயிரும்னா, எதுவுமே வாங்க பிடிக்காம ஆயிரும். நான் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கேட்டேன். நைட்டுங்கிறதுனால எனக்கு வாங்கி தரல. இப்ப பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்ம எப்படி கேட்டாலுமே ஐஸ்கிரீம் வாங்கியே தரமாட்டாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நான் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ஒரு பாக்ஸ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மீஷோல இருந்து நான் வாங்கியிருந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். தங்கச்சிக்கு முகூர்த்த பட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே இது ரிசீவ் ஆச்சு. நான் அப்பவே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா பயங்கர பசி. ஓகே நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு, "இங்க திருவிழா பார்க்க போனோம். கிளம்ப" சொல்லிட்டாங்க. சரி நம்ம நைட்டு வந்து ஓப்பன் பண்ணலான்னு வச்சுட்டு போயிருந்தேன். வந்த உடனே ட்ரெஸ்ஸு கூட மாத்தல. இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால, அவங்க இருந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு நான் YouTubeலயும் பார்த்தேன். Instagram பேஜஸ்லயும் பார்த்தேன். பயங்கர ரேட் இருந்துச்சு. பிரைஸ் நெறைய போட்டிருந்தாங்க. நான் கேஷுவலா பார்த்துட்டுருக்கும்போது, மீஷோல வந்துட்டு இது ரேட்டு கம்மியா இருந்துச்சு. இந்த 6 செட்டும் சேர்த்து தான் 460 வந்துச்சு. சரி அஃபோர்டபுளா இருக்கே! நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். வளையல் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இது ஒரிஜினல் குவாலிட்டி கிடையாது. பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு. ஆனா வந்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. கிளாஸ் பேங்க்ல வந்து நம்ம கையில எடுக்கும்போது நமக்கு ஒரு வெயிட்ட ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த வெயிட் எதுவுமே இல்ல. பிளாஸ்டிக்க நம்ம எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா ஃபினிஷிங் மட்டும் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் மாதிரியே இருந்துச்சு. இந்த மாரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நெறைய இப்போ ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்குங்க. நானுமே இதில ரிவ்யூஸ் எல்லாம் நெறைய பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆன பிறகுமே அது இப்படி இருக்கு. இருந்தாலும் எனக்கு இத ரிட்டர்ன் பண்ணதுக்கெல்லாம் மனசு வரல. நானே தான் வச்சுக்க போறேன். சும்மா எங்கேயாவது வெளிய போகும்போதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபங்ஷன்ஸ்க்குன்னு போட முடியலனாலும், நார்மலா வெளிய எங்கேயாவது போகும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வேணா போட்டுக்கலாம். அப்போ இப்படி கையில தான் எடுத்து பார்த்துட்டுருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நான் ஷாப்பிங் போகும்போது கையில போட்டு பார்த்தேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா போடும்போது பார்க்க நல்லா தான் இருக்கு. இது போல நெறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.